If not stopped, Iran could produce a nuclear weapon in a very short time. It could be a year, it could be within a few months. The stored up, preserved knowledge to make a bomb very quickly. Weeks away from having the fissile material for an entire arsenal of nuclear bombs. Iran is gearing up to produce 25 bombs, atomic bombs a year. Iran will be capable of producing alone without importing anything. இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அமெரிக்காவிடம் அணு ஆயுதம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆனால் ஈரானிடம் அணு ஆயுதம் பெற்றுவிட்டால், அந்த நாடு உருவாக்கிவிட்டால், அது சர்வதேசத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் என்று சொல்வதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? இன்றைக்கும் பார்த்தீர்களானால் உலக அளவில் கசகஸ்தானில் இருந்தும் ஆர்மேனிஸ்தானில் இருந்தும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த யுரேனியம் தன்னுடைய மூலப்பொருட்கள் ஏற்றுமதி ஆகின்றது. எதற்காக? நீங்க யாரு ஈரானுடைய பிரசிடென்டா யார் இருக்கணும், யார் தலைவரா இருக்கணும் நிர்ணயிக்கிறது? அமெரிக்கா யாரு? நாம ஒத்துக்குவோமா? இந்தியாவுடைய தலைவரா மோடி இருக்கக்கூடாது அப்படி சொன்னார்னா ஒத்துக்குவோமா? அமெரிக்காவுக்கு என்ன நோக்கம்? மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்காசியாவினுடைய எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்த வேண்டும், தனது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். வணக்கம் தோழர்களே, ருஷ்ய செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஈரான் அதிபர் அலி கமேனி அவர் ஒன்று சரணடைய வேண்டும், இல்லை என்றால் என்ன செய்வது என்பது தொடர்பாக அமெரிக்கா முடிவெடுக்கும், அது போராக கூட இருக்கலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு பக்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் பாதுகாப்பு அமைச்சர், இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் இதற்கு மேலும் அவரை உயிரோடு விட்டு வைக்க முடியாது என்று கொடூரமாக பேசியிருக்கிறார். இப்படி செய்தால் மட்டுமே ஈரான் தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதை தடுக்க முடியும், தவிர்க்க முடியும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது. இங்கே கேள்வி என்னவென்றால், ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும், அமெரிக்கா இவ்வாறு பேசுவதும் நடவடிக்கை எடுப்போம் என்று மிரட்டுவதும், இஸ்ரேல் ஈரானுடைய அணு ஆய்வு மையங்களை குறிவைத்து ஏவுகணைகளை கொண்டு தாக்குவதும் ஒரே ஒரு அடிப்படை தான். அதாவது ஈரான் எந்த நேரமும் அணு ஆயுதத்தை, அணுகுண்டை தயாரித்து விடலாம் என்பதுதான். இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அமெரிக்காவிடம் அணு ஆயுதம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆனால் ஈரானிடம் அணு ஆயுதம் பெற்றுவிட்டால், அந்த நாடு உருவாக்கிவிட்டால், அது சர்வதேசத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் என்று சொல்வதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இத்தனைக்கும் ஈரான் ஒப்புக்கொள்கிறது. சர்வதேச அளவில் ஒரு அமைப்பு, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, IAEA என்கின்ற அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய அவருடைய டெஹ்ரானில் இருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத மையம், நட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய மற்றொரு இடத்தில் இருக்கக்கூடிய, அங்குதான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான யுரேனியம் செறிவூட்டப்படுவதாக சொல்லக்கூடிய அந்த இடம் ஆகியவற்றை கண்காணிக்கக்கூடிய முழுமையான அனுமதியை ஈரான் அளித்திருக்கிறது. எனவே அந்த அமைப்பு என்ன சொல்லுகிறது என்றால், ஈரானிடம் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான 60% அளவிற்கு அது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருக்கிறது, என்ரிச்டு யுரேனியத்தை வைத்திருக்கிறது என்றுதான். ஆனாலும் இன்றைக்கும் அந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சீஃப் ரஃபேல் குரோசி said, despite the agency's findings that Iran is not meeting its nuclear safeguard obligation, அணு ஆராய்ச்சி தொடர்பான பாதுகாப்பு உறுதிமொழிகளை முழுமையாக ஈரான் நடைமுறைப்படுத்தவில்லை என்றாலும், it has seen no evidence Iran is building nuclear weapons. ஆனாலும் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குகிறது என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் நாங்கள் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை, பார்க்கவில்லை, தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறது. இவ்வாறு இருக்கும் பொழுது என்ன அடிப்படையில் ஈரானின் மீது இஸ்ரேல் தன்னிச்சையாக இவ்வாறு ஒரு தாக்குதலை நடத்தியது? இதுதான் இங்கே கேள்வி. ஏனென்றால் இது எல்லாம் போர், இஸ்ரேலர் தாக்குகிறது, ஈரான் இஸ்ரேலை தாக்குகிறது,
சரோக்கியா என்கின்ற ஒரு பெரிய மருத்துவமனையை ஈரானுடைய ஏவுகணைகள் தகர்த்தெறிந்து விட்டன. இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆயுதத்தை வச்சுட்டு விளையாடுற விளையாட்டு வந்துட்டு அதனுடைய அரசியல் பின்னணியை நாம் அறிய வேண்டும். நான் கேட்கக்கூடிய கேள்வி, சர்வதேச அளவில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, என்பிடி சொல்வார்கள். இந்த என்பிடியின் படி இந்த பெரிய பிக் ஃபைவ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா, இந்த 5 நாடுகளை தவிர வேற எந்த நாடும் அணு ஆயுதத்தை உருவாக்க கூடாது. இது ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒப்பந்தம். இதை மீறித்தான் இந்தியா 70களில் முதல் சோதனையை நடத்தியது போக்ரானில், 98ல் 2வது சோதனை நடத்தியது. முதல்ல ஃபிஷன் டிவைஸ் அதை சோதிச்சோம், அதுக்கப்புறம் ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன் டிவைஸை சோதிச்சோம். இதெல்லாம் இல்லைன்னா அமெரிக்கா சொன்னாங்க. நமது விஞ்ஞானிகள் ஒரு இடத்துலையும் கூட்டம் போட்டு பத்திரிகையாளர்களை சந்திச்சு நாங்க வெடிக்க செய்தது இப்படிப்பட்ட ஒரு அணுகுண்டு தான், சப் கிலோட்டன், சிறிய வகை அணுகுண்டை தயாரித்து அதனை நாங்கள் பரிசோதனை செய்திருக்கிறோம் என்று சொல்லி முகத்தில் அடித்தார் போல பதிலடி தந்தார்கள். இந்தியா தயாரித்து விட்டது, பாகிஸ்தான் தயாரித்து விட்டது, இஸ்ரேலிடம் இருக்கின்றது, வட கொரியாவிடம் இருக்கின்றது. இன்றைக்கும் பார்த்தீர்களானால் உலக அளவில் கசகஸ்தானில் இருந்தும் ஆர்மேனிஸ்தானில் இருந்தும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த யுரேனியத்தினுடைய மூலப்பொருட்கள் ஏற்றுமதி ஆகின்றது. எதற்காக? அதான் கேட்கிறோம். அப்படி இருக்க அமெரிக்காவிட இருக்கக்கூடிய அணு ஆயுதம், ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம், பிரான்ஸ் கிட்ட இருக்கிறது, இங்கிலாந்து கிட்ட இருக்கிறது, சீனா கிட்ட இருக்கிறது அணு ஆயுதம் எல்லாம் உலகத்துக்கு அச்சுறுத்தல் கிடையாதா? இந்தியா கிட்ட இருக்கிற, பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற, ஈரான் கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் மட்டும்தான் அச்சுறுத்தலா? அப்ப இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அச்சுறுத்தல் அல்லவா? 230 நியூக்ளியர் வார்ஹெட்ஸை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டுமல்ல, நாங்கள் காசா பகுதியின் மீது சிறிய வகை அணுகுண்டுகளை வீசுவோம் என்று இதே காட்ஸ் டிஃபென்ஸ் துணை அமைச்சர், இவர் இஸ்ரேலுடைய துணை அமைச்சர் சொன்னார். அதை எல்லாரும் கண்டிச்சாங்க. ஆனா அது உண்மையா போயான்னு ஒருத்தனும் சொல்லல. ஈரான் தனது பாதுகாப்பிற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இப்ப ஐஏஏனுடைய ஒரு வாட்ச்டாக் கண்காணிப்பு அமைப்பு, அந்த கண்காணிப்பு அமைப்பு வந்துட்டு நம்முடைய கூடங்குளம் அணு உலையை கண்காணிக்கலாம், மற்றபடி பல்வேறுபட்ட அணு உலைகள் நம்மளுக்கு இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்குது, கர்நாடகால இருக்குது, அதையெல்லாம் கண்காணிக்கலாம். ஆனா 2 அணு உலைகளை மட்டும் கண்காணிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது. ஒன்னு இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜி கல்பாக்கம், இன்னொன்னு பாபா அட்டாமிக் சென்டர் இங்க ட்ராம்பே, மும்பை பக்கத்துல இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம வெப்பன் கிரேட் புளூட்டோனியத்தை நம்ம உருவாக்குறோம். அணு ஆயுதத்திற்கான வெப்பன் கிரேட் புளூட்டோனியத்தை இந்தியா உருவாக்குகிறது, அந்த சுதந்திரம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி வாதிட்டு நம்ம செஞ்சிருக்கிறோம். இதை மட்டும் எப்படி ஏத்துக்கிட்டீங்க அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து, சைனா எல்லாம்? ஏன்னா இந்தியா அதை டெலிவர் பண்ணக்கூடிய அளவுக்கான கேப்பபிலிட்டி நம்ம கிட்ட இருக்குது. அதுக்குதான் அக்னி கிளாஸ் ஏவுகணைகள். அக்னி 1 700, அக்னி 2 1500 கிலோமீட்டரு, அக்னி 3 வந்துட்டு 3000 கிலோமீட்டரு, அக்னி 4 5000 கிலோமீட்டரு, அக்னி 5 பியாண்ட் 5000, எல்லாம் பிரிசிஷன் 50 மீட்டருக்குள்ள போயிட்டு தாக்கக்கூடியது. ஏன்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனா ஜிலாங் 1 and 2 8000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் அடிக்கக்கூடிய அணு ஆயுதத்துடன் தாக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கும் போது நாம் அதற்கு இணையான அணு ஆயுத வல்லமை பெறுவதற்கு பெயர்தான் டெட்டரண்ட், பதிலடி அச்சுறுத்தல். நீ அடித்தால் நான் அடிப்பேன் என்று சொல்லுகின்றது. இதற்காகத்தான் வந்துட்டு நாம தயாரிச்சிருக்கிறோம். அப்போ பாதுகாப்பு, இந்தியாவினுடைய முதன்மை பாதுகாப்பு, உச்சபட்ச பாதுகாப்பு என்பது அணு ஆயுதத்தில் தான் இருக்குதுன்னும் போது அதை இஸ்ரேலுக்கு ஒத்துக்கிற அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அதே இது ஈரான் பண்ணும்போது ஏன் ஒத்துக்கல? இதுதான் இங்க ஒரு பெரிய கேள்வி. 2வது கேள்வி, நீங்க யாரு வந்துட்டு ஈரானுடைய பிரசிடென்டா யார் இருக்கணும், யார் தலைவரா இருக்கணும் நிர்ணயிக்கிறது? அமெரிக்கா யாரு? நாம ஒத்துக்குவோமா? இந்தியாவுடைய தலைவரா மோடி இருக்கக்கூடாது அப்படி சொன்னார்னா ஒத்துக்குவோமா? இப்போ ட்ரம்ப் பண்ணிருக்கிறாரு, என்னுடைய உன்னதமான நண்பர்கள் பாகிஸ்தானியர்கள் அப்படின்னு பாகிஸ்தான் என்று சொல்லி இருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை கூப்பிட்டு தனியா விருந்து கொடுக்குறாரு, சாப்பிடுறாரு. ஆனா இவர் வந்துட்டு சொல்றாரு மோடியினுடைய ஃப்ரெண்டு இந்தியாவுடைய எதிரி நாட்டினுடைய தளபதியை
இந்தியாவிற்கு எதிராக பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய தளபதியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விருந்து கொடுக்குறாரு. அதையும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு போன்ல பேசிட்டு இருக்காரு மோடி. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட மோடியை மாத்தணும்னு சொன்னா ஏத்துக்குவோம். நம்ம எங்க நாட்டினுடைய தலைவரா யார் இருக்கிறதுன்றது இந்த மக்களுடைய உரிமை. இப்ப நான் கூட எதிர்க்கிறேன், ஆனா அது வேற விஷயம். அது என்னுடைய நாட்டினுடைய உள்நாட்டு அரசியல். அது மோடி கடைபிடிக்கக்கூடிய கொள்கைக்கு எதிரானது. மோடியை மாத்தணும், அது இந்த நாட்டு மக்கள் தான் மாத்தணும். அது அமெரிக்கா, சைனா, நீங்க நினைச்செல்லாம் மாத்துறது இந்த கதையெல்லாம் இங்க கிடையாது. அதுக்கு பேரு இறைமை. இதுதான் இறையாண்மை, சவரன்டி. அப்ப இதே இது வந்துட்டு ஈரானுக்கு பொருந்தும் இல்ல. நீ யாரு ட்ரம்ப் சொல்றதுக்கு? உன்னை தேர்ந்தெடுத்தது அமெரிக்க மக்கள், அவ்வளவுதானே. இதை ஈரான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? என்ன பெரிய ஜோக்கா இருக்குது இது? அவரை நீக்க வேண்டுமா, இருக்க வேண்டுமா, இருக்கக்கூடாதா அப்படின்னு இவர் பேசுவாராம். இதெல்லாம் என்ன விதமான சர்வதேச அளவிலான அரசியல் அட்டுழியம் என்பதை நினைத்து பாருங்கள். இஸ்ரேல் எதிர்பாராத அளவுக்கு ஒரு பதிலடியை ஈரான் கொடுத்து விட்டது. இதுதான் இங்க. அன்னைக்கெல்லாம் காசா மீது குண்டு வீசும் போது காசானுடைய பெரிய பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் அடிச்சு தரைமட்டம் பார்க்கும் போதெல்லாம் யாரும் எதுவும் கோச்சிக்கல. இன்னைக்கு இஸ்ரேலுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனை வந்துட்டு ஏவுகணை வீச்சால் தாக்கப்பட்டதுன்னு ஐயோ அம்மா அலறாங்க. ஏன் அன்னைக்கெல்லாம் வந்துட்டு காசா மக்கள் அலறும் போதெல்லாம் காதுல கேட்கலையா உங்களுக்கு? உடனே நாங்கள் அழிப்போம். அது உங்களால அழிக்க முடியுதா முடியலையா அப்படின்றது ஈரானை பொறுத்து. ஏன்னா தெரியும் எதிரிதான் அப்படின்ட்டு. இவர்களுக்கு என்ன நோக்கம்? அமெரிக்காவுக்கு என்ன நோக்கம்? மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்காசியாவினுடைய எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்த வேண்டும், தனது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். இந்த கட்டுப்பாட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அவங்க அடிச்சுட்டு வராங்க, தலைமையை மாத்திட்டு வராங்க. இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஈராக்க அழிச்சாங்க. சதாம் ஹுசேனை முடிச்சது காரணம் அங்கே பேரழிவு ஆயுதங்கள், வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், WMD இருக்குதுன்னு சொல்லிதான் இன்வைட் பண்ணாங்க, உள்ள பூந்தாங்க. சோ எல்லாத்தையும் பண்ணாங்க. சர்வதேசம் எப்பொழுது போல வாயை பொத்திக்கிட்டு பிரசாதம் இருந்துச்சு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கர்னல் கடாஃபி, லிபியா, அந்த நாடு பாருங்க, சர்வதேச வங்கிகள் கிட்ட இருந்தா, IMF கிட்ட இருந்தா ஒரு பைசா கூட கடன் கிடையாது. யாராவது கல்யாணம் பண்ணிக்கினாங்கன்னா அவங்களுக்கு உடனே $2 லட்சம், $200,000 ஒரு வீடு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்த நாட்டுல ஜனநாயகம் இல்லைன்னு இவர் கண்டுபிடிச்சாரு. யாரு? அமெரிக்கா. கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற ஒரு குரூப்பை தூண்டி விட்டு குண்டு வீசி அவரையும் அழிச்சு கடாஃபியும் அழிச்சு அந்த நாட்டை அடிமைப்படுத்துறாங்க. இப்ப அந்த எண்ணெய் வயல்கள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமா போயிடுச்சு. அவங்க ஆட்கள் வந்துருவாங்க, கார்பரேட். இதே மாதிரி இன்னைக்கு உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய எண்ணெய் எரிவாயு உற்பத்தி நாடாக இருக்கக்கூடிய ஈரானினுடைய செல்வாக்கை முதலில் தடுத்தது இந்தியா. ஒரு $7 பில்லியன், $700 கோடி ஈரான் கிட்ட இருந்துட்டு குழாய் மூலம் எரிவாயுவை கொண்டு வரதுக்கு, ரொம்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அது, கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை போட்டு பேச்சுவார்த்தை நடத்தியது. அமெரிக்கா தலையிட்டு நீ எனக்கு என்னோட நண்பன்னா அவனோட நிப்பா எதையும் வச்சு விடாது சொன்னோன்னு அதை விட்டுட்டோம். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சபஹார் என்கின்ற அந்த ஒரு போர்ட்டை நீ டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்தான் ஈரான். என்ன வரைக்கும் செய்யல. ஏன்னா நம்ம அமெரிக்காவுடைய ஃப்ரெண்டா, அமெரிக்கா எது சொன்னாலும் இங்க இருக்கிறவங்க செய்வாங்க. இததான் மோடி அரசு, இதான் இவர் வந்துட்டு சர்வதேச அளவில் எல்லா தலைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தான் மீது பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் நடத்தும் போது ஒரு நாடு ஆதரிக்கல. அப்புறம் இப்ப குழுவா அனுப்ப வேண்டியதா இருக்குது. பார்லிமெண்ட் கொடுக்கல ஒரு நாட்டுக்கும், ஒரு நாடு ஆதரிக்கல. சைப்ரஸுக்கு இப்ப போனவனதான் மோடி ஆனா சரி நான் உன்னை ஆதரிக்கிறேன். ஏன் அப்ப தெரியாத பயங்கரவாதம் அச்சுறுத்தல்? இதே ஆப்கானிஸ்தான்ல இருந்து இரட்டை கோபுரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை வந்துட்டு என்ன சொன்னாங்க? அழிப்போம் ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஒழிச்சாங்கல்ல. 2.5 வருஷம் ஆச்சு ஒழிச்சாங்கல்ல. கடைசியா பாகிஸ்தான்ல தஞ்சம் அடைந்த ஒசாமா பின் லேடனை அழிச்சாங்க, கண்டுபிடிச்சு அழிச்சாங்க. எங்க எடுத்து போய் போச்சாங்கன்றது கூட தெரியாது. ஆனா நம்ம ஒரு 3 நாள் போர் தொடுத்த உடனே நடுவுல பூந்து தடுத்துடுறான். ஏன்னா இங்கதான் கவனிக்கணும், சீனா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம், அந்த அணு ஆயுதம் ஈரானுக்கு ஆதரவா இறங்குச்சு அப்படின்னோம்னா, ஏன்னா ஏற்கனவே அந்த அணு ஆயுதத்தை வந்துட்டு பாகிஸ்தான்லயும் மற்ற நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா, தட் இஸ் அன் இஸ்லாமிக் அட்டாமிக் பாம்,
என்று அவங்க சொன்னாங்க, எதிரிகளை அடிப்போன்ட்டு. அது ஈரானுக்கு ஆதரவு போகக்கூடாதுன்றதுக்காக அந்த தளபதியை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு. யாரு? ட்ரம்ப். இவர் முடிக்கிறாரு, நான் தான் போறேன் நிறுத்துறேன், நான் தான் போறேன் நிறுத்துறேன் 15 முறை சொல்லிவிட்டாரு. ஆனா அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய அயலுறவு அமைச்சகம் பேசுது. அப்ப அதையும் அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே, ஏன் ட்ரம்ப் இந்த மாதிரி பொய் சொல்ற, நீ சொல்லி நாங்க நிறுத்தல. பாகிஸ்தானுடைய அந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன் டிஜிஎம்ஓ வந்து கெஞ்சினாரு, அதனால்தான் நாங்க பண்ணோம்னு சொன்னீங்கல்ல, அதையும் சொல்ல வேண்டியதானே. ஏன் அந்த தெம்பு இல்ல, திராணி இல்ல? ஆக இதுதான் சர்வதேச உறவுகள்ல இருக்கக்கூடிய அப்பட்டமான ஒரு குருட்டாம்போக்குன்னு சொல்லலாம். இதை விட ஒரு மோசமான ஒரு வார்த்தையை சொல்ல தெரியல, முடியல. இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்கலாம், ஏன் நார்த் கொரியா கிட்ட விளையாடி பாருங்களேன். ஏன் அவனுக்கு ஆதரவா சீனா நிக்கிறான், ஈரானுக்கு ஆதரவா தான் நிக்குது. ஆனா சீனா எதுக்குன்னு தெரியல, வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறான் இது வரைக்கும். நாங்க அந்த நாட்டினுடைய தலைவரை அழிப்போன்னு சொல்றதுக்கு நீங்க யார் தான் கேள்வி. அது அந்த நாட்டு சமாச்சாரம், அந்த நாட்டு மக்களினுடைய அரசியல். அது அந்த உரிமையை சிதைப்பதற்கும் நீங்கள் யார்? அதே மாதிரி அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறான் இல்ல, அதை பத்தி கேட்க நீங்க யார்? முதல்ல உங்ககிட்ட 6000 வார்ஹெட்ஸ் வச்சிருக்கிறான் அமெரிக்கா. இவன் ரஷ்யா அவன் ஒரு 8000 வார்ஹெட்ஸ் வச்சிருக்கிறான். சைனா எவ்வளவு இருக்குன்னே சொல்ல முடியாது, அவ்வளவு டெவலப் பண்ணி வச்சிருக்கிறான். நாமளும் ஒரு 100-150 வச்சிருக்கிறோம். ரைட்டு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நாடு அதனுடைய பாதுகாப்பிற்காக அதனுடைய சூழல், அதனுடைய அண்டை நாடுகள் யாருன்றதை பொறுத்து அது அதை தீர்மானிக்கும். நீ யாரு வெளியில இருந்து அதை சொல்ல? ஒரு 5 நாடுகள் சேர்ந்துக்க வேண்டியது, அவங்க வந்துட்டு ஐநாவுடைய பாதுகாப்பு பேரவைன்னு சொல்லிட்டு வீட்டு அதிகாரத்தோட உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரெசல்யூஷனை போட்டுக்க வேண்டியது. இதுல கூட என்ன செய்யணும்? ஆக்சுவலா பாதுகாப்பு பேரவைக்கு தான் நீங்க போனோம். பொது அவையில வாக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகுதான் ஈரான் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா, ஏன்னா அங்க விவாதிக்கும் போது கேட்பான் கேள்வி, உங்ககிட்ட இருந்தா அணு ஆயுதம் நல்லது, ஈரான் கிட்ட இருந்தா அணு ஆயுதம் எப்படி கெட்டது அப்படின்றத கேள்வி கேட்பான்ல. அதுக்கெல்லாம் ஒரு பதில் இல்லை. காரணம் என்ன? அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸுக்கு நடுவுல சவுதி அரேபியா, ஈராக்கு, கட்டாரு, இன்னும் ஐக்கிய அரபு அமீரகம், ஏமன், ஈரான், ஜார்டன், இந்த நாடுகளுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை இல்லை, அவ்வளவுதான். ஆனா ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் OICன்னு ஒரு அமைப்பு இருக்குது, வெத்த அமைப்பு. ஆனா இந்த விடயத்துல பார்த்தீங்கன்னா ஈரான் தனியா தான் போராட வேண்டியது இருக்குது. ஆனா வலிமையா தான் போராடுறாங்க, நல்ல ஒரு சுயமரியாதையோட தான் அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சு அடி, நல்ல அடி. ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்துட்டு மனிதாபிமானத்தை பத்தி குரல் கொடுக்கும் போது இஸ்ரேல் தான் அப்படிதான் அப்படி நாங்க எல்லாம் இப்ப வாங்குறாங்க, அவ்வளவுதான். ஆயுத பலம் தான் ஆதிக்கத்தை தீர்மானிக்கிறது என்று வரக்கூடிய இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருப்பது நியாயம் என்றால், அமெரிக்காவிடம் அணு ஆயுதம் இருப்பது நியாயம் என்றால், அதை உருவாக்குவதில் ஈரான் கவனம் செலுத்துவது என்றால் அதுவும் அதனுடைய பாதுகாப்பிற்கு நியாயமே. ஒரே பிரின்சிபல் தான் எல்லா இடத்துலையும் நீங்க அப்ளை பண்ணணும். இந்த விடயத்தில் இந்தியா அமைதி காப்பது மிக மிக தவறானது. இன்னைக்கு அங்க சொல்லுவான், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஒரு நாள் நமக்கு எதிராகவும் வருவான். இப்படியெல்லாம் மிரட்டி பார்த்தான். இந்தியாவுடைய தலைமையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதனுடைய விளைவுதான் ராஜீவ்காந்தி எலிமினேட், அவரையும் தூக்குனதெல்லாம். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமா எழுதியிருக்கிறோம். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போதே இதை பற்றி நம்ம பேசணும், ஏன் சிஐ அவரை நீக்கிறதுக்கு திட்டமிட்டுச்சு அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கிறோம், வலிமையா பேசியிருக்கிறோம், ஆதாரத்தோட பேசுறோம். அதனாலதான் அந்த எக்ஸ்டர்னல் ஆங்கிள்னு சொல்லிட்டு தான் ஜெயின் கமிஷன் நியமனமே செய்யப்பட்டது. ஆனா அதை பத்தி ஆராயவே இல்லை நம்ம. ஏன்னா அமெரிக்கன் இன்வால்மெண்ட் வந்துடும்ல, அதனால அதை ஆராயவே இல்லை. இங்கே உள்ளூர புலி கொண்டாங்க, நரி கொண்டாங்க அப்படி சொல்லிட்டு இங்கேயே முடிச்சிருங்க கதையை. இதுதான் இங்கே நடந்தது. எனவே மக்களே, நடைபெறக்கூடிய இந்த போர் என்பது ஒரு நாடு தனது இறையாண்மையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நடத்தக்கூடிய ஒரு யுத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் தாக்கியது இஸ்ரேல், அதற்கு பதிலடி கொடுத்தது ஈரான். இதில் அமெரிக்காவிற்கு என்ன வேலை? இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த உலக மக்கள் இந்த கேள்விக்கான பதிலை தேட வேண்டும். எப்படி ஈரானிடம் மட்டும் அணு ஆயுதம் வந்தால் அது ஒரு அச்சுறுத்தலாக ஆகும் என்கின்ற கேள்விக்கு பதில் தேட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம்.
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.